சரி, இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மைவி3 ஆட்ஸோட யூசர் வந்து 50 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மினிமம் ஒருத்தருக்கு 7 ரூபாய் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 3,50,00,000 வருது. இதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 கோடி வருது. ஒரு மாதத்துக்கு 105 கோடி, அதுவும் மினிமம் 7 ரூபாய். அப்போனா ஒரு நாளைக்கு 480 ரூபாய் அந்த ஹையஸ்ட் பேக் போடுறாங்கல்ல, லட்சக்கணக்கில் போடுறாங்கல்ல, அந்த பேக் போடுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 480 ரூபா, கிட்டத்தட்ட 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். வெறும் 7 ரூபான்னு போட்டாவே 105 கோடி வருது. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி போட்டு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்கேருந்து தான் வருது? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி போட்டு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்கேருந்து தான் வருது? நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா வருதா? ஃபஸ்ட்டு இந்த ஆட்ஸ் பார்க்குறதுனால எப்படி காசு வருது அப்படின்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆடு தேவைப்படும். இப்போ நீங்கள் ஆடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி தான் கொடுக்க போவீங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பே எடுத்துக்கிங்களேன், இப்போ கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மைவி3 ஆட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் போயிட்டு நாங்கள் உங்களுடைய ஆட்ஸை நீங்கள் கொடுக்கணும், உங்களுடைய கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா யூடியூப்பில் கேட்குற காசை விட பல மடங்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்மியான இடத்துல ஆட்ஸை நீங்கள் கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்க. அப்போது அந்த ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா அவ்வளோ பணம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வந்து அந்த மைவி3 ஆட்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை நம்ம வாங்குறதுனால அவ்வளோ பணம் வந்து சேருதா, அதனால் அதனுடைய பயனர்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இங்கே தான் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வெளிநாடுகளில் நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியாவிலும் நிறைய இடத்துல வந்து இந்த MLM அப்படின்ற ஒரு மெத்தடில் நிறைய நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. இப்போது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் தான் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு கீழே வந்து நான் 2 பேரை ஜாயின் பண்ணி விடணும். அதாவது AB அப்படின்னு 2 பேரை நான் வந்து ஜாயின் பண்ணி விடணும். இப்போ நான் ஏன்னு ஜாயின் பண்ணல, அவங்களுக்கு கீழே ஒரு A ஒரு B அப்படின்ற 2 பேரை ஜாயின் பண்ணணும். இப்போது B என்றவர் வந்து அவருக்கு கீழே ஒரு A ஒரு B அப்படின்ற ஒரு 2 பேரை வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிற A வந்து 2 பேரை ஜாயின் பண்ணணும், B வந்து 2 பேரை ஜாயின் பண்ணணும். இவங்களுக்கு அடியில் லாஸ்ட்டில் இருக்கிறவங்க A அப்படின்றவங்க 2 பேரை ஜாயின் பண்ணணும், B அப்படின்றவங்க 2 பேரை ஜாயின் பண்ணணும். இப்படி ஒருத்தர் வந்து ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி வெட்டுறதுக்கு இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதனால் எப்படி காசு வருது, இதனால் அவ்வளோ பணம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் ஏன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுறேன்னா நான் 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 10 ரூபா கட்டி நான் வந்து சேர்ந்துடுறேன், ஏவா நான் சேர்ந்துடுறேன். இப்போ எனக்கு கீழே ஏவும் பியும் வராங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த ஏவும் பியும் 10 ரூபா கொடுக்கணும். அப்போது 20 ரூபா கொடுப்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து 20 ரூபா நிறுவனத்துக்கு போகும். ஸோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வந்து எனக்கு கிடைக்கும். அப்போது அதே மாதிரி இப்போ ஏவும் பியும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட 20 ரூபா வாங்குவாங்க. 10 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க, நிறுவனத்துக்கு போகும். அந்த நிறுவனத்துக்கு போனதுக்கப்புறமா எனக்கு கீழே இருக்கிறாங்கள அவங்களுக்கும் ஒரு சில கமிஷன் வரும். அதாவது இந்த கமிஷன் காசு தான் நம்ம மாதம் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு. இப்படி அவங்களுக்கு கீழே 2 பேராக ஜாயின் பண்ணி விட்டு, ஸோ அவங்க ஒரு டைமில் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக 2 பேர், உங்களுக்கு அடுத்தபடியாக 2 பேர் அப்படின்னு ஜாயின் பண்ண வச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காசு இல்லை, கரெக்டுங்களா? அவங்க காசு கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். அவங்க காசு கொடுக்கல, அதனால் உங்களுக்கும் வந்து காசு வராது. ஸோ இந்த நிலைமை வரும்போது இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மோசடி செஞ்சு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்போது இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பணத்தை போட்ட பொதுமக்கள் தான், கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய நிறுவனம் வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன நிறுவனம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நியோமேக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், இது வந்து மதுரை தான் ஹெட் ஆஃபீஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து 5000 கோடியை வந்து மோசடி செஞ்சுருக்காங்க இந்த நியோமேக்ஸில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IFS அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு நிதி நிறுவனம், இது வந்து எங்கன்னா வேலூர் தான் ஒரு ஹெட் ஆஃபீஸாக வச்சுருந்தாங்க. இதில் 80,000 மக்கள் வந்து அவங்க பணத்தை வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோனா 6000 கோடியை வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பணத்தை எல்லாமே அந்த நிறுவனம் வந்து மோசடி செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஹிஜாவு அப்படின்னு சென்னையில் ஹெட் ஆஃபீஸாக வச்சுருந்த ஹிஜாவு அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 900 கோடியை வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஆருத்ரா கோல்டு கம்பெனி அப்படி இந்த நிதி நிறுவனத்தில் 90000 பேர் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. மொத்தம் 2125 கோடி வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. இந்த எல்லா நிறுவனத்தோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஒரு ஆசையை வந்து தூண்டி விடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போடுங்க, ஒரு 1 லட்ச ரூபா போடுங்க, உங்களுக்கு வந்து அதிக வட்டி வந்து கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 35,000 45,000 வந்து ஒரு மாதத்துக்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் போட்ட முதலீடு வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வந்து மாதம் காசு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. 4 பேர்கிட்ட சொல்லி நீங்களும் போடுங்க, இது வந்து ஒரு நல்ல நிறுவனம் தான், இது வந்து ஃப்ராட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு இவர் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இவர் லட்சக்கணக்கில் போடுறதும் இல்லாமல் இவரை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் லட்சக்கணக்கில் போட சொல்லுவார். 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் 10,000 ரூபாய் ஆக்கி காட்டுவேன். எப்படி நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். ஸோ இவர் சேர்த்து விடுறதுனால இவருக்கும் கொஞ்சம் அதிகமான காசு கிடைக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, இவர் 2 பேரும் சேர்த்து விடுறாருன்னா ஒரு கமிஷன் காசு வந்து இவருக்கு கிடைக்கும். ஸோ இதனால் கீழே நீங்கள் ஆளை சேர்த்து விட மாதம் உங்களுக்கு வந்து அதிகமான வரவு வந்து இருக்கும், அதிகமான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசையை வந்து தூண்டி விட்டுருவாங்க. அப்படின்னு அந்த கமிஷன் காசு கிடைக்கும் அப்படின்னு நாம் நிறைய பேர் சேர்த்து விடலாமேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலராக ரொம்ப வறுமையாக இருந்தாங்கன்னா சரி ஓகே நமக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, இப்போது நமக்கு இந்த காசு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ நம்ம வட்டிக்கு விட்டால் கூட நமக்கு அந்தளவுக்கு காசு வராது, நம்ம இந்த நிறுவனத்தில் போட்டோன்னா ஒரு மாதத்துக்கு 35,000 45,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிறுவனத்தில் வந்து காசு போட்டுருவாங்க. அதுவும் எப்படின்னா, அவங்களுடைய நகையை வச்சு, அவங்களுடைய வீட்டை வச்சு, அவங்க நிலத்தை விற்று இப்படி காசை நிறைய ரெடி பண்ணி சரியும் ஒரு அமௌண்ட் எடுத்து போய் போடுவாங்க. போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் வந்து கிடைக்கும், அமௌண்ட் வந்து வரும். ஒரு சிலருக்குலாம் வராமையே கூட நிறுவனம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்து வந்துச்சு, இதுக்கப்புறம் இருந்தால் நம்ம மாட்டிப்போம், நம்ம சுற்றிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் சுற்றிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா, இதில் காசு போட்டவங்க, காசு போடுங்க அப்படின்னு சொன்னவங்க இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே தான் போயிட்டு நிற்பாங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட் எல்லாம், இந்த காசெல்லாம் ரெடி பண்ணுற அந்த நேரத்தில் ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நிறுவனம் வந்து வேறு எங்கன்னா நடந்து அதில் மோசடி நடந்திருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து போயிட்டு மாட்ட மாட்டீங்க. இல்லை என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இந்த பணத்தை வந்து நான் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் நல்லா கற்றுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த RBI சொல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நிறுவனத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து போட்டு மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நிற்காதீங்க. நன்றி, வணக்கம். எத்தனை பேப்பர் படிக்கிறீங்க, எத்தனை சொல்றாங்கல்ல, இப்படி ஏமாத்தினா, அப்படி ஏமாத்தினா, அவன் ஏமாத்தினா, இவன் ஏமாத்தினா, இவ்வளவு தெரிஞ்சிருந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்கன்னா ஏன்?